அதில் ஒரு பாடல் என்னையும் பாட சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் பாடியிருக்கிறோம். விரைவில் வெளிவருகிறது. உலகத்தெல்லாம் போடுறாங்க, நாங்களும் போடுறோம். விரைவில் வெளிவருகிறது. ஆமை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 4:1 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சேர்ந்து வாசித்தாலும் சந்தோஷம் தான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானா, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானா. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. தேவன் அங்கீகரிக்கும் ஆராதனை என்கிற இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நீண்ட நாட்களாக இந்த குறிப்பிட்ட பேசேஜ்ல என்னுடைய அட்டென்ஷனை எடுத்துக்கிட்டே இருந்தார். அதை கவனிக்கும்படி, அதை தியானிக்கும்படி. ஆண்டவரே, இதுல இருந்து எப்படி ஒரு செய்தி, நம்ம இது ஒரு சின்ன இன்சிடென்ட், அது ரொம்ப பாயிண்ட்ஸும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் நேரத்துல நடந்த முதல் ஆராதனை, முதல் பலி இவ்வளவு ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த காரியங்களிலே அதிலிருந்து நமக்கு விவரித்து சொல்கிற காரியங்களை கேட்டு நம்மை சீர்படுத்திக் கொண்டு நம்முடைய ஆராதனையும் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காலங்களில உலகம் முழுவதும் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. எல்லா தேசங்களிலும் கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கிறாங்க. 4 மணிக்கு ஆரம்பிக்கிற சர்ச் இருக்குது. 5 மணி, 6, 7, 8 மணி, 9 மணி, 11 மணிக்கு இருந்து 1 மணி வரைக்கும் நடக்கிற ஆராதனை இருக்குது. மாலையில் நடக்கிற ஆராதனைகளும் இருக்கிறது. நாள் முழுவதும் தேவ பிள்ளைகள் சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்க அவர்கள் இந்த நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இப்ப ஒரு ஸ்தோத்திரம், ஒரு 10 கோடி பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்கன்னு வைத்துக் கொள்வோமே. அதுல இந்த பேசேஜ் படி, இந்த வேதத்தின் படி, இந்த நாம் வாசித்த வசனத்தின் படி பார்த்தால் 5 கோடி பேர் ஏறெடுக்கிற ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக் கொள்கிறார். மற்ற 5 கோடி பேர் ஏறெடுக்கிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, புறக்கணிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு அதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்துல புறக்கணித்தா, அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்தா. புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் நம்மளை வர்ஷிப்பை நான் ஏற்றுக்கல, சர்ச்சை விட்டு போ, நீ வெளியே போ, நீ பாடாத, அப்படி சொல்றது இல்ல. நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் தேவன் மிகவும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டார். அந்த ஆராதனையில அவர் மகிழ்ந்திருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த ஆராதனை கர்த்தருக்கு உகந்ததாக இல்லை. 2 பேர் பலி செலுத்த வராங்க. 2 பேருமே காயின் ஆபேல் என்கிற பிள்ளைகள், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள். காயின் மூத்த குமாரன், ஆபேல் 2ஆம் குமாரன். ஒரு 2 பேருக்கும் பெற்றோர் போதித்து தான் வளர்த்தாங்க. 2 பேரும் வசனத்தை, பெற்றோருடைய கட்டளைகளை கேட்டுதான் வளர்றாங்க. 2 பேருக்குமே தெரியும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேருமே அந்த வசனத்தின்படி ஆராதிக்க வந்தாலும் அந்த ஆராதனையின் ரிசல்ட், அதனுடைய ஃப்ரூட் என்னன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது. ஒருவர் ஆராதனை கர்த்தர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார், காயினின் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இந்த காலங்களில ஆராதனைக்கு வரதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டான்னு வைங்களேன், நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போற, பாட போற, காணிக்கை கொடுக்க போகிற, வசனத்தை கேட்க போற, ஆனா எல்லாம் வேஸ்ட். நீ ஆராதிக்க போறது நீ. ஏனென்றால் நீ 2 மணி நேரம் நீ செய்கிற எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால், எத்தனை பேர் அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆராதனைக்கு வர ஒரு இருதயம் இருக்கும்? கட்டாயம் இருக்காது. எதுக்கு நம்ம பிரயோஜனம் இல்லாம போகணும்? தேவ சமூகத்துக்கு போனா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம போறது விருதாவா இருக்குமே. அப்படித்தான் இன்னைக்கு இந்த பைபிள் படி நம்ம பார்த்தோம்னா, ஒரு கூட்டம் உண்மையால் ஆராதிக்கிறது. அதே பலிபீடத்திலே இன்னொருவருடைய ஆராதனை உண்மையாய் அல்ல, உகந்ததாய் அல்ல, ஏற்றதாய் அல்ல, பிரியமாய் அல்ல, பரிசுத்தமாய் அல்ல, கர்த்தர் விரும்புகிறதாய் அல்ல. இந்த காலைகளில ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரமும் வருகிற நீங்களும் நானும்
நம்முடைய ஆராதனையை பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. என்னுடைய ஆராதனை ஆபேலை போல அங்கீகரிக்கப்படுதா, காயினை போல புறக்கணிக்கப்படுகிறதா? ஆமென். மனுஷன் அங்கீகரிச்சுவாங்க, பாஸ்டர் அங்கீகரித்து விடுவா, ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை போல நம்முடைய ஆராதனை இருந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 2 மணி நேரமோ வர்ஷிப் நைட் அப்படி நடத்துறாங்க. ஆமென். நான் ஸ்டாப் வர்ஷிப் 7 மணி நேரம். சந்தோஷம், ஆராதிப்பது மகிழ்ச்சி. ஆராதித்தால் எரிகோ கோட்டைகள் விழும், நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் உடையும். ஆனால் எப்படிப்பட்ட ஆராதனை? தேவன் விரும்புகிற ஆராதனை. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார்? இங்கே ஆபேலையும் காயினையும் பார்க்கிறோம். இவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆராதிக்க வரும் பொழுது நம்ம நல்லா பாட முடியும். நல்ல கார்ட்ஸ்ல அந்த சரியான நோட்ல பாடுற கிருபை உங்களுக்கு இருக்கலாம். தாளத்துல பாட முடியும், சரியான ராகம் நல்ல பாட முடியும், ஸ்வீட்டா பாட முடியும். இது எல்லாமே இரண்டாவது தான். கர்த்தர் முதல் பார்ப்பது நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா. இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இருதயம் எப்படி? காயினுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? காயின் தேவன் தன்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே மத்தேயு 15:18 சொல்லுது, வெளியிலிருந்து உள்ள போகிற எது இருதயத்தை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இவன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு கர்த்தர் டெஸ்ட் பண்றதுக்காக கூட அங்கீகரிக்காம இருந்திருக்கலாம். இங்கே கர்த்தர், ஏன்னா இவனுக்கு இருதயம் முக்கியம், கர்த்தர் பார்க்கிறார். இவனுக்கு கோபம் எரிச்சலும் வந்து அதே தன்னுடைய சகோதரனை, சொந்த சகோதரனை வயல்வெளிக்கு அழைத்து சென்று அவனை கொலை செய்கிறான். முதல் ஆராதனை நடந்த உடனே என்ன நடந்துச்சு? என்னாத்துமாவை கர்த்தரை சோதனை போடல, கொலை நடந்தது. Any murder that happens, any கொலை எங்க நடந்தாலும் ஆமென், அதை குறித்து என்ன பாக்குறீங்கன்னா அது ஒரு இருதயத்தின் பிரச்சனை தான். ரீசெண்டா ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல்வாதியை கொண்டாங்க. என்ன, பலருக்கு அவர் மேல கசப்பு, பலருக்கு அவர் மேல கோபம், விரோதம், வைராக்கியம். கொலை என்றாலே அது எது சம்பந்தப்பட்டது? அறுவாள் கத்தி அல்ல, இருதயம் சம்பந்தப்பட்டது. இருதயத்திலே வருகிற கசப்பின் வெளிப்பாடுதான் கொலையில போய் முடியுது. இன்னைக்கு நம்ம கொலை செய்யறது இல்லையா பாஸ்டர்? நம்ம யாரும் கத்தி எடுக்கிறது இல்ல. கத்தி எல்லாம் எடுத்தவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ்றோம். வாசிப்போம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22-23. மத்தேயு 5:22-23 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காரியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில மேற்கோள் காண்பித்து பேசும் பொழுது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. It is said like that, but I say to you. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பல இடங்கள்ல கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசுற ஒரு இடம் தான் இது. அங்கே முதல் வசனத்தை படிங்க, 21 வாசிக்க கவனிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கும். பூர்வத்தாருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதுல அதுல கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பட் ஐ சே டு யூ 22 வசனத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். இல்ல கவனிங்க, இப்ப நான் கோபத்தை மட்டும் எடுத்து பேசல, நம்முடைய இருதயத்தை எடுத்து நான் பேசுகிறேன். தேவன் என்ன பாரப்படுத்துற ஒரு காரியம். 6 நாட்களும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷம், நல்லா வர்ஷிப் பண்றோம், நல்லா பாடுறோம், நல்ல மேலதாளங்களோட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனா தேவனுக்கு எது முக்கியம்? இந்த சர்ச்சில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, நான் இறங்கி வருவேன். இந்த சபையில நிறைய பேர் கைதட்டி பாடுறாங்க, நான் இறங்கி வருவேன் என்று அல்ல. தேவனுக்கு காயின் இருதயத்தை பிடிக்கல. இந்த இருதயத்துல கசப்பும் வெறுப்பும் வைராக்கியமும், இன்னைக்கு மாம்சத்தின் கிரியைகள் எது இருந்தாலும் நம்ம இருதயத்துல, இன்றைக்கு சங்கீதக்காரனை போல 1 சாமுவேல் புஸ்தகம், சரித்திர புஸ்தகத்துல அவர் ஜெபிக்கிறார். 16:7 சோதரம் சங்கீதம் 51:10 ஜெபிக்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவர் அதான் சொல்றாரு 1 சாமுவேல் 16:7, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். நீங்க நல்ல கார்ட்ஸ்ல பாடுறீங்க, நல்ல வர்ஷிப் லீடர்னு சொல்லுவாங்க. ஆமென். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா யுனைடெட் ஒன்று நடந்துச்சுல தமிழ்நாட்டுல, பெரிய பெரிய வர்ஷிப் லீடர்ஸ் கூடி பாடுறாங்க, ஆராதிச்சாங்க, ரொம்ப சந்தோஷம் தான்.
புறஜாதிகள் மக்கள் மத்தியில கூட அது ஒரு பெரிய மேன்மையான காரியமா. இதை பார்த்து ஆந்திர பிரதேஷ்ல ஒன்னஸ் அப்படின்னு ஒரு மனமாய் ஆராதிக்கிற ஒன்னஸ் அப்படின்னு ஒரு சீசன், ஒரு தொடர ஆரம்பிச்சு பல பாஸ்டர்ஸ் அங்க ஆந்திராவில் வர்ஷிப் லீடர்ஸ் இதேபோல பாஸ்டர் பார்த்தியா, ஜோயல் தாமஸ் போன்ற தமிழ்நாட்டில் இருந்து போய் பாடினாங்க. பயங்கர மெகா ஸ்டேஜ், எல்லாம் சந்தோஷம். ரெண்டாவது சொல்ல அதை நம்ம தட்டி கழிக்கல. எது இருந்தாலும் கர்த்தருக்கு என்ன முக்கியம்னா அங்கே ஆராதிக்கிறவருடைய இருதயம் கர்த்தருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இங்க இவன் இருதயத்துல மற்ற நாட்கள் என்ன வெளிப்படுதோ அதனுடைய வெளிப்பாடு தான் ஞாயிற்றுக்கிழமை. மற்ற 6 நாளும் நான் உலகத்தை தேடிட்டு உலகத்தின் காரியத்தையே இண்டல்ஜ் ஆயிட்டு உலக சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டு கோபம், வெறுப்பு, கசப்பு இதுல இருந்துட்டு இங்க ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது ஆராதிக்கும் போது இவன் கர்த்தரை நிர்பந்திக்கிறான். கர்த்தர் என் பலியை ஏற்றுக்கொள்ளணும் என்று கர்த்தர் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இதுல இருந்து தேவன் நம்ம என்ன சொல்றான்னா, அவன் உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோமே, மற்ற 6 நாட்களும் என் இருதயம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, தேவனுக்கு பிடித்தவைகளை பேசுகிறதா, தேவனுக்கு உகந்தவைகளை தியானிக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனைய கர்த்தர் காயினை போல பலர் அங்கீகரிக்கலனாலும் ஆபேலை போல உங்கள் ஆராதனை அங்கீகரிப்பார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எங்க ஆராதனை ஆபேலின் ஆராதனை போல இருக்க வேண்டும்? கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க, என் ஆராதனை ஆபேலின் ஆராதனை போல இருக்கணும், காயினை போல அல்ல. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமே. இந்த இடத்துல இந்த ஸ்டோரியை கொஞ்சம் அவன் வேற ரீரைட் பண்ணுவோமே. இந்த இடத்துல காயினை ஆபேல் இடத்துல போட்டு ஆபேல காயின் இடத்துல வைப்போமே. இந்த இடத்துல ஸ்தோத்திர கர்த்தர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்காவிட்டால் ஆபேல் என்ன செய்திருக்க கூடும்? ஆபேல் கர்த்தர் சமூகத்துல போய், ஆண்டவரே ஏன் என் பலியை நீங்க அங்கீகரிக்கல, ஏன் ஆராதனை நீங்க பிரியப்படலன்னு கேட்டு தன் இருதயத்தை சரி செய்திருப்பார். ஆனால் காயின் சரி செய்யவில்லை. ஜெர்மனி ஆண்டவர் 2 சான்ஸ் கொடுக்கிறாரு. பாத்தீங்களா? காயில கர்த்தர் அப்படியே ஆமென் அவரை அப்படியே ஒரு புறக்கணிக்கவில்லை. 2 சான்சஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்னு ஆமென் இந்த ஆராதனைக்கு அப்புறம் ஆமென் ஆண்டவர் வெயிட் பண்றார். நான் அங்கீகரிக்கலையே, இவன் எங்க மன்னிப்பு கேட்கிறானா, என்னோட நற்சீல் பொருந்துகிறானா என்று வெயிட் பண்ணார். அதுக்கு அப்புறமும் தேவன் அங்க போய் கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எப்படி நீ துணிகரமா உன் சகோதரனை எப்படி செய்ய போச்சு என்று கர்த்தர் 2 தடவை அவனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா he had an unrepentant heart. அவர் ஒரு மனம் திரும்பாத கடின இருதயம் உடையவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிறோமே, கடைசி எப்ப ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புவதற்காக ஜெபம் பண்ணீங்க? தாவீது நல்ல பரிசுத்தவான், நீதிமான், வாசிப்பது தெரிந்தவர், யுத்த புருஷன் தான், தேவனுக்காக வைராக்கியமா இருந்தவன். ஆனால் அவன் தன்னுடைய படையில் இருக்கிற ஒரு சோல்ஜர் உரியா என்பவருடைய மனைவி பத்சேபாவோடு பாவம் பண்ணின உடனே அதை மறைக்க நினைத்தான், மறைத்து விடலாம் என்று நினைத்தான். ஆனா அவருடைய மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. தீயும் அந்த தீ பெட்டியில் இருக்கிற அந்த இதுவும் பட்ட உடனே பிடிக்கிறதுல அது மாதிரி இவனுக்குள்ள ஏற்கனவே உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிற இருதயம் ஏற்ற வேளையில நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இவனை கடிந்து கொள்கிறார். தாவீது நீ செய்த பாவம் கொடுமையானது என்று அவன் எச்சரித்த உடனே ஸ்தோத்திரம் மழுப்பல, மனச்சாட்சியை மழுங்கலாக்கல, ஆண்டவர்கிட்ட நொண்டி சாக்கு சொல்லல. என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம், என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம்? ஒருவேளை இன்னைக்குள்ள 21ஆம் நூற்றாண்டு விசுவாசி ஒரு ஆமே தாவீதை போல ஒரு ஸ்திரீ இடத்துல பாவம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், ஆண்டவர் எச்சரிக்கை என்ன சொல்வாரு? எதுக்கு அவன் நான் வேலைக்கு போற அதே இடத்துல நிக்கிறா? எதுக்கு தெரியும்ல? தெரியுமா இல்லையா? பத்சேபாளுக்கு பக்கத்துல அரண்மனை இருக்கு, அங்க ராஜா இருப்பாரு, ஒருவேளை ஒரு அரண்மனை உப்பரையில உலகத்தில் இருப்பாரு, எல்லாம் தெரியும். அதுக்காக இவர் அவளை குற்றம் சாட்டல. நான் மேல உலாத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்தனால நான் கண்கள்ல இச்சையில விழுந்துட்டேன், பாவம் செஞ்சேன் என்று யாரையும் குற்றப்படுத்தாமல் என் பாவத்திற்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும்னு உடைந்து அழுது கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேணும். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறாரா? பிரசங்க நேரத்துல தேவன் உங்களோட பேசுறாரா? உடனடியாக have a repentant heart. உடனடியாக மனம் திரும்பி, ஆண்டவரே என் பலியை புறக்கணிக்க கூடாது, நான்
சுத்த இருதயத்தோடு நம்மை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 24 வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும். யாருங்க இருதயத்துல மாசு இல்லாதவன்? இந்த உலகத்துல இருதயம் மகா திருக்குள்ளது கேட்டுள்ளதுதான். அப்பப்ப இந்த இருதயத்துல உலகம் வந்து ஒட்டி கொள்ளும். நீங்களும் நானும் மனந்து கொள்ளும்னா கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனை வரும்பொழுது தேவ சமூகத்துல நாம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு நல்ல ஒருமனப்பட்டு ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை, மீறுதல்களை, பாவங்களை மன்னியும் என்று ஒப்புரவாகி வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் ரொம்ப முக்கியம். சுத்த இருதயம் இல்லை ஆயிரத்துல, ஆகவே அவன் பலிகள் அங்கீகரிக்கப்படவில்லை. எவ்வளவு நல்லா இருந்திருந்தோ காரியம் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஒரு வேளை ஒரு டைம் உபவாசம் பண்ணி எல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தா இருதயத்தை கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை உள்ளிந்திரியங்களை அறிந்தவர் அதை எடுத்து உணர்த்தி இருந்திருப்பார். மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகி 2 சகோதரர்களும் ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்காது, இவ்வளவு பெரிய இழப்பு சேதம் வந்திருக்காது, இவ்வளவு பெரிய சாபமும் வீண் பழிய வன்னியில் வந்திருக்காது. என்னன்னா இருதய கடினம். இந்த காலைகளில நம்ம இருதயம் சுத்த இருதயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? சுத்த இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே, சுத்த இருதயத்தை தாங்காண்டவரே. ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை சங்கீதக்காரன் கேட்கிறார். அவர் கேட்கறது வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே கடன் வேணும், அது வேணும், இது வேணும். ஆண்டவரே இது பாவத்தை மறைச்சிருங்க, நான் அப்படி ஆயிரு இப்படி ஆயிரு, இதெல்லாம் கேட்கல. நான் தான் ஆண்டவரே தவறு, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. சுத்த இருதயத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்க ஆராதனை நீங்க சரியா பாட தெரியாம இருக்கலாம், ஏதோ தெரிந்த பாட்டை பாடலாம் கையை தட்டி, ஆனாலும் உங்க இருதயம் கர்த்தருக்கு உகந்ததா இருக்கும். சங்கீதம் 73:1 சொல்லுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் நன்மை செய்யணுங்க? உங்க இருதயத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது சுத்த இருதயம். சுத்த இருதயம். இந்த காயின் இடத்துல சுத்த இருதயம் இல்ல, ஆபேல் இடத்துல எவ்வளவு சுத்த இருதயம் பாத்தீங்களா? 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:8 வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இங்க பாருங்க, இப்ப எவ்வளவு ஒரு சுத்த இருதயம் இந்த சகோதரனாகிய இப்ப இவர் வந்து ஆபேல், நான் காயின். இவர் பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு, என் பலி அங்கீகரிக்கப்படவில்லை. இப்ப நான் பாக்குறேன், சும்மா பலி செலுத்துறபடி கை வைங்க. பலி செலுத்துறார். நான் இங்கே நிலத்தின் காய்கறிகளை கொண்டு இருக்கிறேன். இவர் நல்ல கொடுமையான ஒரு தன்னுடைய மந்தைகளுக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்துறார். பார்த்த உடனே எனக்கு கோபம் வருது. ஆண்டவர் அதை அங்கீகரிச்சுட்டார். அப்படின்னா திரும்ப கொடுக்குறாருலாம் என் பலி அங்கீகரிக்கணும். உடனே முகம் நாடி வேறுபடுது, கோபம் வருது, எரிச்சல் வருது. நேரத்தில் பார்க்குறோம். உடனடியாக இப்ப நான் யாரா மாறுறேன்? கோபம் வந்தா என்ன பண்ணுவோம்? நிறைய கணவர் மாதிரி கோபம் வந்தா மனைவி மாதிரி என்ன செய்வோம்? ஒளிந்து கொள்வோம். ஏன்னா கையில் என்னத்தை கிடைக்க தூக்கி என்ன செஞ்சிருவாரு? ரிமோட்டோ, போனோ, செம்போ, தண்ணி குடிக்கிற செம்போ, பிளேட்டோ, என்ன ஒரு ரட்சிக்கப்பட்ட கணவர் நினைக்கிறதுனால ரட்சிக்கப்பட கூட இதெல்லாம் செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. நிறைய பேர் மண்டையாட்டுறாங்க. ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்ப துஷ்டன் ஆயிட்டேன். நான் யார் ஆயிட்டேன்? துஷ்டன் ஆயிட்டேன். துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கணும். எவ்வளவு சுத்த இருதயம் பாருங்க. அன்னை பேசி அல்வா கொடுத்து, வாடா என்ன தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சோதரம் வா, அப்படியே போய் டீ சாப்பிட்டு வருவோம் பாலாஜி பேக்கரியில அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த ஆப்பிள் மரங்கள்லாம் விளைஞ்சிருக்கு, அதனால அந்த தோட்டத்துக்கு என்ன செய்வோம்? சோதரம். ஆமே. அப்போ அதோட பேசி வயல்வெளிக்கு போறான். நீ ரொம்ப ஓவரா ஆரம்பிச்சு டயர்ட் ஆயிட்ட, உன் வழியத்தான் கத்த ஏத்துக்கிறாரு. பேசி அப்படியே எங்க தள்ளிட்டு போயிட்டான், வயல் பக்கமா கூட்டு போயிட்டான். அப்பா அம்மா பார்வையில இல்ல. இத்தனையும் இவன் செய்யலாம். பாத்தீங்களா? சுத்த இருதயம் உள்ளவனுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப இருதயம் கபடா இருந்தா என்ன செய்யணும்? ஆஹா, இவன் மோசமான ஆளு, இவன் ஒரே போட என்ன செஞ்சிருவான்? போட்டுருவான். இவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு பயங்கரமா இருந்திருக்கும். முன்ன வீட்டுல அடியை கூட்டிருப்பான் தம்பி. என்ன அதனாலதான் அடிச்சு என்ன பண்ணிட்டான்? கொலை பண்றதுக்கு வந்துட்டான். சுத்த இருதயமா போறாங்க. இந்த காலவெளியில ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் சுத்த இருதயம் உள்ளவர்கள் இருந்தோம்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். மத்தேயு 5:8 வாசிக்கிற இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. நீங்க சுத்த இருதயத்தோட ஆராதனை பண்ணீங்கன்னு, இங்கே நம்முடைய தேவன் அதரிசனமானவர், காணக்கூடாதவர் தான்.
ஆனா தேவனை சந்திக்கிற இடமாக இந்த இடம் மாறும். ஹல்லேலூயா. You will have an encounter with God. தேவனோடு ஒரு பெரிய நேரடி சந்திப்பு வரும். அவருடைய பிரசன்னத்துல தொடப்படுவோம். எப்பொழுது நம்ம இதயத்துல பல காரியங்களை வச்சுக்கிட்டு கர்த்தர் இந்த நிரப்பல, தேவ பிரசன்னம் இல்ல, அது இல்லைன்னு நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு it is time to repair your heart. உங்க இருதயத்தை ரிப்பேர் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ரெஸ்டோர் பண்ணுங்க. உங்கள் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், முழு இருதயம். இந்த ஆபேல் என்ன இருந்துச்சுன்னா, வசனத்துல வாசிக்கிறோம், முழு இதயத்தோட கர்த்தரை ஆராதிக்க வர்றார். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இவன் இருதயத்துல எங்க கொழுமையானது, சிறப்பானது. இருதயத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரை நான் ஆராதிக்க போறேன், முழு இதயத்தோட நான் அவரை ஆராதிப்பேன், அரை குறைமா அல்ல. எத்தனை பேர் அந்த இதயத்தோட வந்திருக்கிறீங்க இந்த காலை வழியில? எஸ்ஐயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறபடியாக, இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆராதனையில அவங்க இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தரை விட்டு தூரமா இருக்குது. ஆமா, பாட்டு பாடுவோம், வர்ஷிப் பண்ணுவோம், பாடுவோம், ஆனால் இருதயம் முழு இருதயமா கர்த்தரை தேடுதா? முழு இருதயத்தோட ஆராதிக்கிறீங்களா? முழு இருதயத்தோட அந்த வர்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் பிரேயர்ல ஜெபத்தோட, கர்த்தாவே, செகண்ட் சர்வீஸ்ல 1/2 hour தான் வர்ஷிப் நடத்தணும். ரொம்ப நேரம் இல்லை, 1/2 மணி நேரம் தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 45 நிமிஷம் நடத்துவோம். 1/2 மணி நேரமாவது நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து முழு இதயத்தோட நீங்க வர்ஷிப் பண்ண வந்துட்டீங்கன்னா உங்கள் பலி ஆபேலின் பலியை போல கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். காயின் கடமைக்காக வருகிறான் இல்ல, தாமதமா வர எல்லாருமே நான் கடமைக்காக வருகிறேன் சொல்லக்கூடாது. நம்முடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், நம்முடைய காரியங்கள் வேற. ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரே. உடைய இருதயம் எப்படி இருக்கிறது? 6 நாளும் முழு இதயத்தோட அவர் ஆராதித்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை முழு இதயத்தோட வந்து தேவனிடத்துல நான் அன்பு கூறுவேன் என்று அவனும் பலி செலுத்தினான். அவனும் சர்ச்சுக்கு போனான், அவனும் வர்ஷிப் பண்ணான். ஆனா ஆபேலின் பலி ரொம்ப சிறப்பா இருக்குங்க. உங்க பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுங்க. 1/2 மணி நேரம் என் முழு பலத்தை கர்த்தருக்கு கொடுத்து கரங்களை தட்டி நான் பாடி நல்லா ஆராதிச்சு என் சூழ்நிலைகளை முழு இருதயம். அரை இருதயம் என்ன? வேலைகளை நினைச்சுக்கிட்டு, பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டு, போனவொடனே அந்த பிரச்சனை, இந்த பாரம் எல்லாம் என்னைக்குமே இருக்குங்க. என்னைக்குமே இது இருக்கும். நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் எல்லாமே இருக்கும். இதை நினைப்பதற்கான நேரம் இந்த ஆராதனை நேரம் அல்ல. அப்படி நம்ம இருந்தோம்னா அரை குறை இருதயத்தோட காயிலை போல பலி செலுத்துகிறவர்களாக இருப்போம். ஆபேலை போல முழு இருதயத்தோட கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடமைக்காக அல்ல, கர்த்தரை கனப்படுத்த இருக்கிற சிறந்ததை கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். சங்கீதம் 9:1 வாசிக்கிறோம், கர்த்தாவே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஆமென். அதுக்காக சீக்கிரம் வர எல்லாரும் முழு இதயத்தோட துதிக்கிறாங்கன்னு கிடையாது. இந்த சமயம் எப்படி இருக்குது? சீக்கிரமே வந்துடுவாங்க. எதுக்கு? அட்டெண்டன்ஸ். வீட்டில் வேற வேலை இல்லை, எல்லாம் சமைச்சாச்சு, எல்லாச்சும் ஒதுக்க வச்சாச்சு, குளிச்சு ரெடி ஆகாச்சு, சும்மாவே உட்காந்து கொட்டாய் வரும். சர்ச்சுக்காக என்ன செய்வோம்? எப்படி சர்ச்சுக்காவது சீக்கிரம் போவோம்னு இங்கே வந்து உட்காந்து பாடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயத்திலிருந்து நீங்க மகிமைப்படுத்துறீங்க. முழு இருதயத்தோட யார் அவர் ஆராதிக்கிறாங்கன்னா, அவருடைய அதிசயங்களை விவரிக்கிறவர்கள். வர்ஷிப் டைம்ல என்ன செய்யறோம்? அவருடைய அதிசயங்களை விவரிக்கிறோம். தேவன் என்ன செய்தார், அங்க என்ன செய்தார், பழைய பாட்டு காலத்தில் என் வாழ்க்கையில என்ன செய்தார், சிறுவையில் என்ன செய்ய முடித்தார், இதெல்லாம் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்யறோம்? உயர்த்துகிறோம். இந்த நேரத்தை நீங்க விஷ் பண்ணீங்கன்னா நீங்க அதிசயங்களை விவரிக்கவே முடியாது. 6 நாட்களும் செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து செய்யுங்க. அவருடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு. சங்கீதம் 122:1 இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேருக்கு ஆராதனை படுறது சந்தோஷமா இருக்குது? இந்த அல்லேலூயாவை பார்த்தாலே தெரியல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு உடனே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான இருதயம். இப்ப நான் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க, இது முழு இதயம் கிடையாது. முழு இதயம் கர்த்தர் பார்க்கிறார். ஆராதனைக்கு போவோம் அப்படிங்கிற அந்த வெரி தாட் நம்மளை என்ன செய்யும்? எந்திரிக்க வைக்கும். ஓ, ஆயத்தப்பட வைக்கும். இன்னைக்கு நான் தேவனை சந்திக்க புறப்பட்டு போகிறேன், முழு இதயத்தோடு நான் அவரை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி தாகம் பசி இருந்தா சங்கீதம் 42:2 வாசிக்கிறோம்,
என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. இருக்கிறது. நான் எப்பொழுது 9:30 மணி ஆகும் சந்நிதியில் வந்து நான் சர்ச்சுக்கு போவேன். அல்லேலூயா. எப்பொழுது 9:30 மணி ஆகும்? சிலர் இருக்கிறாங்க எப்போ 10 மணி ஆகுது அப்போ போகணும். சிலர் எப்போ 11 மணி ஆகுதோ அப்போ போகணும். ஏன்னா முந்தைய ரசத்தை பார்க்கல பிந்திய ரசம் அதிக மதுரமா இருக்கும். ரசம் ஃபர்ஸ்ட் அப்போ கூட செகண்ட் ஹாஃப் தான் கிளைமேக்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதனால இந்த பாரம்பரிய சபை இல்லைங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் இல்லைனா நீங்களும் முழு இதயத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஆராதனை வருகிற ஒரு சிறு கூட்டம் தான். நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முழு இதயத்தோட கர்த்தரை நான் சொல்றேன் ஆராதிக்க போறேன். என் பலி ஆபேலை போல இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு வாஞ்சை தாகம் தான். அந்த தாகமும் பசியும் யாரையும் நிறுத்தவே முடியாது. என்னுடைய பைபிள் காலேஜ் அனுபவத்தை நான் யோசிச்சு பார்ப்பேன். பசி தாகம்னால நாங்கள் 3rd இயர் படிக்கும் பொழுது என்னுடைய கிளாஸ் ரூம் ஒரு பெரிய ஹால், ஒரு அந்த பிளாக்கு, அதில் கீழே கிச்சன், டைனிங் ஹால், மேலே கிளாஸ் ரூம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் பெருசாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயரில் 60 பேர் சேருவாங்க. செகண்ட் இயர் கிளாஸ் ரூம் சின்னதாக இருக்கும். ஏன் தெரியுமா? செகண்ட் இயர் 30 பேர் தான் இருப்பாங்க. அப்படிதான் கிளாஸ் ரூமே வச்சிருப்பாங்க. நானும் சேரும்போது 66 பேர் சேர்ந்தா 33 பேர் தான் கிராஜுவேஷன் ஆகும். சிலர் முதல் வாரமே கலந்துட்டாங்க, சிலர் முதல் மாதம். இது கடினமான உபதேசம் ஐஸ்வர்யமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி இவங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, உபவாசக்கிறாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனாலும் 3rd இயர் வரும்பொழுது அது கொஞ்சம் சின்ன கிளாஸாக தான் இருக்கும். அதனால இவங்க செகண்ட் இயர் படித்த அதே கிளாஸ்க்கு வச்சுட்டாங்க. அந்த கிளாஸ்க்கு கரெக்டாக கீழே எஸ்ஐபிசியுடைய டைனிங் ஹால், அந்த டைனிங் ஹால் கிச்சன், அதுல இந்த அடுப்பாங்க இருக்குல்ல, அது கரெக்டாக என் கிளாஸ் ரூமுக்கு கீழே. திங்கக்கிழமை பெரிய ஆடு இருக்குல்ல, அது போடுவாங்க. பெரிய ஆடு புரிஞ்சுக்கங்க. புதன்கிழமை சிக்கன் போடுவாங்க. அது என்ன போடுவாங்கன்னு தெரியல, அவங்க கை பக்குவாங்க. அந்த வாசனை ஒரு 12:45 வெளியே கூடி வந்து அப்படியே தொலைச்சி பாடா படுத்திருக்கேன். அதனால 1:10 1:15 கிளாஸ் முடியும். அதுலேயும் நான் செகண்ட் இயர்ல கிளாஸ் ரெப்பேருங்க. அதனால கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தால் என்ன செய்யணும்? வாத்தியார் போய் நடத்திட்டு பின்னாடியே போய் அட்டெண்டன்ஸில் கைது வாங்கணும். சார் கைது கொடுங்க, வாங்கலைன்னா நான் தான் வீட்டில் போய் தேடி போய் வாங்கிட்டு அன்றைக்கி போய் சப்மிட் பண்ணணும் ஆஃபீஸ் ரூம்ல. அதனால முடிஞ்ச உடனே கைது வாங்க சார் பின்னாடியே ஓடுறதுக்குள்ள அவர் கிளம்புறக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாம் கிளம்பி முதல்ல கேட்ட தூக்கி கொண்டு அடிச்சு நிற்பாங்க. என்னடா இது, ஃபர்ஸ்ட் இயர் நிற்கிறாங்க, செகண்ட் இயர் நிற்கிறாங்க, இதெல்லாம் போட்டு பொம்பளை பிள்ளை நிற்கிது, மாப்பிள்ளை வெட்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் முன்னேறவே முடியாதுன்னு முதல் ஆளா போய் நின்றுவாங்க. ஏன்? பசி தாகம். நல்ல காலையில் 7 மணிக்கு 2 பிரெட் கொடுப்பாங்க. எந்த மூளைக்கு காணும்? செவ்வாய் சாப்பிட்டு பழகம். 7 மணிக்கு காலை சாப்பாடு 7 கூட ஒன்றும் இருக்காது. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நாட்கள் கொள்ளாதவை நடவடிக்கையாக இட்லி இழந்து விடாத படிப்பு, அதை ஆதாயப்படுத்திக் கொண்டு போய் அந்த இட்லியை இவ்வளோ நீங்க இருக்கலாம். கார்கில் யுத்தத்துல நாம மிச்சமான இட்லி அணுகுண்டு போல அதை உண்டு விட்டு, ஆனால் வடை நல்லா இருக்கும், அதுவும் சின்னதாக தான் இருக்கும். அதனால நாங்கள் திங்கக்கிழமை அந்த இட்லி வடை போடுற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை போடுவோம். ஃப்ரைடே மெனு 3 வருஷம் அதை சாப்பிட்டதால ஞாபகம் இருக்குது. தேடுவோம் நார்த் ஈஸ்ட் பசங்க எங்கேயாவது இருக்காங்களா, ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காது, அவங்க பிரெட்டு சாப்பிடுவாங்க. அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து யூ வாண்ட் திஸ் அப்படின்பா. இதெல்லாம் கேட்கவே செய்ய தட்டா அப்படின்ட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிக்காது. என்ன ஒரே காரணம்? தாகமும் பசியும் இருந்தா. ஹல்லேலூயா. எப்படி வருவோம்? சுத்தி வளைச்சு பாயிண்ட் சொல்லுங்க பாஸ்டர். முதல் ஆளா வந்துருவோம். ஹல்லேலூயா. ஆமே. பாஸ்டர் என்னை பார்த்தோன்னே பிரச்சனை மாத்திர நினைக்காது. இதோட கடினமா பேசுறது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்தவங்க கேட்டு பாருங்க. ஆமே. எப்படி வருவோம்னா, எனக்கு தாகம் இருக்கு, எனக்கு பசி இருக்கு, அது அவர்ல தீர்க்க முடியும். அந்த தேவனை சந்திக்க நானு பாஸ்டருக்காக வரமாட்டேன். கண்ணமுடி ஆரம்பிக்கும் போது உள்ள போயிடலாம். டைம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து உட்கார்ந்து இருப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். இருதயம் அதை ஒண்ணுதான் பாக்குறேன். ஆமே. ஹல்லேலூயா. அது ஒண்ணுதான். ஒரு நாள் நீங்க லேட்டா கூட வரலாம். ஒரு ஹார்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல் எஃபர்ட்டோட ஆராதிக்கிறதா இருக்கிறதா என்று தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அப்பாயிண்டட் டைமை நினைச்சான். இதுதான் தேவன் என்னை சந்திக்கிற நேரம் என்று சொல்லி அந்த நேரத்தை பயன்படுத்திட்டார். நீங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தர் எனக்கு
அவரோடு சந்திக்கிறதுக்கு கொடுத்த விலையேற பெற்ற நேரம். அல்லேலூயா. விலையேற பெற்ற இந்த நேரத்தை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். இந்த நேரத்தை என்ன செய்யணும்? நானு ஆதாயப்படுத்திக் விட்டுறவே கூடாது என்று சொல்லி நாம் ஓடி வர வேண்டும். சங்கீதம் 96:8 வாசிக்க கவனிப்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். நம்ம சபையில எல்லாருமே காணிக்கை கொண்டு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிற விசுவாசிகள். ஆனால் அனைவரும் புதிதாக வரும். நம்ம வசனத்தை அடிப்படையில் நம்ம செய்யணும். இந்த காணிக்கை கொடுத்தல் என்பது அது ஆராதனையின் ஒரு பகுதி. என்ன சங்கீதம் 96 வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய ஆலயத்துக்கு வாங்க. தேவன் ஆராதனை இங்க ஆபேல் காயின் என்னதான் செலுத்தினாங்க? கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலையிலிருந்து கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து பலி செலுத்துகிறார்கள். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? I will not sacrifice anything that costs me nothing. எனக்கு இலவசமான ஒன்றை நான் செலுத்த மாட்டேன், நான் அதற்கென்று விலை கிரயம் செலுத்துவேன் என்று சொல்லி தாவீது கர்த்தரை ஆராதித்த போது அன்றைக்கு வாதை நின்றது. வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 24. அதே போலதான் நம் கர்த்தருக்கென்று ஆராதனைக்கு வரும் பொழுது காணிக்கைகளை கர்த்தருக்கென்று செலுத்துகிறோம். அது ஆராதனையின் ஒரு பகுதி. காணிக்கை கொடுத்தல் என்பது பாஸ்டருக்கு பாக்கெட் மணி அல்ல. காணிக்கை கொடுத்தல் என்பது சபையின் கரெக்ட் பில் கட்டுறதற்காக அல்ல. காணிக்கை கொடுத்தல் என்பது அது ஆராதனையில அது ஒரு பார்ட் என்று நினைக்க கூடாது. இது தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஆகவே நம்ம சபையில எழும்பி நின்று கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம், கனப்படுத்தி கொடுக்கிறோம், பாடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே கொடுக்கிறோம். எங்க சபையில காணிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து சொல்லிட்டு இருந்தார். அந்த சர்ச்சில் காணிக்கை இருக்கு. அப்ப எதுக்கு இவர் அந்த சர்ச்சுக்கு போறாரு சொல்லுங்க? எதுக்கு சர்ச்சுக்கு போறாரு? கையில இருந்து 5 ரூபாய் கடவுளுக்கு கொடுத்த மனது இல்ல, அதனாலதான் இந்த சர்ச்சை இவருக்கு வேலையே தெரியும். ஆமா, உண்மையை கடவுள் கொஞ்ச நாள் நீங்க வந்து அவர் பிரசங்கம் பண்ண காணிக்கை கிடையாது, அப்படி பேர் கூப்பிட்டாங்க. இப்ப சொல்லிட்டாரு, எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தந்தாதான் நான் வருவேன். நான் வர்ற இன்னோவா காருக்கு எனக்கு ஒரு 3000 பெட்ரோல் போடணும். எதுக்கு பின்னாடி கொடுக்க வேண்டாம்னு சொன்னது ரொம்ப பெருசு. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இதுதான் பைபிள் படியான நியமனம். அல்லேலூயா. கொடுத்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக் கொள்கிறோம். ஆனா கொடுக்க வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். ஒரு போதகத்தை பேசிட்டு இருந்தேன். அவர் சபையை விட்டு ஒரு ஆத்மா போயிடுச்சா. எதுக்குன்னு கேட்டா கத்தோலிக்க சர்ச்சுக்கு போயிட்டாரு. என்னன்னு கேட்டா நம்ம பாஸ்டர் காணிக்கை கொடு, காணிக்கை கொடு, காணிக்கை கொடுங்கிறாரு. சரி, இந்த பாஸ்டரும் போய் காணிக்கை தசமாக கிளியர் ரெக்கார்டு வச்சிருப்போம்ல, அதை எடுத்து பார்த்துக்கிறாரு. இவர் எவ்வளவுதான் கொடுத்தாருன்னா ஒரு நாள் கூட தசமாக கொடுத்ததே இல்லை. ஆனா வெளியே போய் என்ன சொல்லியிருக்காரு? சரி கேட்டாரு, நீ எவ்வளவு கொடுத்துட்ட பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு கொடுக்க இருதயம் இல்ல. நல்லா கவனிங்க, நான் தேவனை நேசிக்கிறேன், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தேவனுக்கு கொடுக்க. இந்த வெளிச்சத்தோட கொடுங்க அந்த வசனத்தை பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சபையில எல்லாம் உற்சாகமா கொடுக்கிறவர்கள் ஒரு எப்படியும் ஒரு 25% பேர் தசமமாக கொடுக்கிறவர்கள், மற்ற 75 பேர் அந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும்னு நான் ஜெபிக்கிறேன். வசனம் என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நீங்க அதன்படி கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அதுல 100 ரூபாயை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த வேலையை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. அது எப்படி கொடுக்கணும் கர்த்தர் சொல்லி ஆத்தராகமம் 25:2 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. ஏன் பாஸ்டர் காணிக்கையை பத்தி பிரசங்கம் பண்றீங்க? ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்க சொல்றாரு. ஒருத்தர் இந்த காயின மாதிரி அறவுற இருதயத்தோட நிறைய பேர் சொல்லுவாங்க, அது பிளட் சாக்ரிஃபைஸ், அது ரத்தம் செலுத்தி ஆராதிச்சா பாவ மன்னிப்புக்கு என்று. அது ஒரு வெளிப்பாடு தான் உண்மையாகவே. அதுக்காக கர்த்தர் காய் கனிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அல்ல. நீ சிறந்ததை கொண்டு வந்தா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஏழை விதவை எவ்வளவு போட்டாங்க? 2 பணம். அதை கர்த்தர் வெற்றி கொண்டார். அதை கர்த்தர் பாராட்டி எழுதி வச்சிருக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்றாரு? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர் இடத்துல வாங்கு. இப்ப நாங்க நீங்க மனப்பூர்வமா கொடுக்குறீங்களா, அரை இருதயமா கொடுக்குறீங்களா, கடமைக்கு என்று கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்னா
கடவுள் ஏதாவது கடவுள் குத்தம் ஆகிருமோன்னு கொடுக்குறீங்களா? தெரியாது. ஜெபம் பண்ணி வாங்கிடுவோம். ஆனா தேவனுக்கு தெரியும் நம்முடைய இருதயம் உற்சாகமாய் கொடுக்கிறதா. அல்லேலூயா. யாரும் நிர்பந்தத்தின் பதில் கொடுக்க வேண்டாம். சபையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்னேன், அநேக மனைவிமார் கணவரை டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன டார்ச்சர்? குழுக்களை தசமா 1ஆம் தேதி 2ஆம் தேதி வண்டி பஞ்சர் ஆயிடும், 3ஆம் தேதி ரோட்ல போகும்போதே டயர் கலந்து ஓடிடும். இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த கணவர்மார் ஒரு வருஷங்களுக்கு அப்புறம் டவுட் கேட்பாங்க, பாஸ்டர் தசமா கொடுக்கறதா டயர் கலந்துருமா? இது எங்க போட்டிருக்கு? மத்திய 29 அதிகாரமா? அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தர் அப்படி உங்கள்கிட்ட குத்தி கண்ணை குத்தி புடுங்கி வாங்கி அதை வச்சு நடத்துற பரலோக கவர்மெண்ட் ஒன்றும் நஷ்டத்துல போல. அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் மேல உள்ள அன்புல நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோம். மனப்பூர்வமா கொடுத்தா அதுக்கான ஆசீர்வாதம் உண்டு. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்ல? இரண்டாவது ஆமென். அந்த 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர். எத்தனை பேர் காணிக்கை உற்சாகமா கொண்டு வர்றீங்க? அல்லேலூயா. அப்படி கொண்டு வரவங்க காணிக்கை நேரத்துல தேட மாட்டோம். ஏதாவது மாட்டுதா? டீ குடிக்க காலையில நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு டீ சாப்பிட போனதுல அந்த மிச்ச காசு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கையை விட்டு எடுக்கும் போது அந்த கிழிஞ்ச 10 ரூபா பர்ஸ்ல என்ன செஞ்சுக்கிறோம்? சிக்கிக்கணும். அதுக்குள்ள பை வந்திருக்கு, அவசரமா உருகி போட்டா பாதி 10 ரூபா பர்சுக்குள்ள இருக்கும், பாதி 10 ரூபா காணிக்கை பைக்குள்ள போய். பாஸ்டருக்கு என்ன வேலை? 6 நாள் பெட்ரோல் பக்கா எதுக்கு வேலை பார்க்கறீங்க? இந்த இதை ஒட்டிட்டு மாத்திரக்காக போகட்டும். நல்லா கவனிங்க. நீங்க கொடுக்கறத காணி ஸ்தோத்திரம் செருப்பு தைக்கிற தொழிலாளர் கூட வாங்க மாட்டாங்க. அப்ப நம்ம தேவனுக்கு என்ன கொடுக்கும் போது கொஞ்சம் நல்ல நோட்டா வீட்டுல இருந்து ஆயத்தப்படுத்தி வந்தாங்க. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவீங்களா பாஸ்டர்னா எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. குழந்தைகளை போல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இங்க இல்லை, நாளைக்கு இந்த உட்காந்துருக்க பையனை சொல்றேன், நீ நல்லா படிச்சு உனக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு போயிடுறேன், அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் இருக்கேன், நாங்க வரும்போது உங்களை மீட் பண்றேன் நியூயார்க் ஏர்போர்ட்ல, 2 பேரும் காப்பி குடிப்போம். இப்பெல்லாம் ஒரு ஆசை, எவ்வளோ போக மாட்டேங்கிறாங்க. நிறைய பாஸ்டர் சொல்லிக்கிறாங்கல்ல, எந்த தேசத்துக்கு போனாலும் என் விசுவாசி இருக்கு. நானும் சொல்லுவேன் 15 வருஷத்துக்கு அப்புறம் எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த விசுவாசி போன் பண்ண போன் எடுப்பேன். எங்க பாஸ்டர் பண்றாங்க, ஐயோ வேண்டாம் கட் பண்ணிட மாட்டேன். அல்லேலூயா. அங்க நீ போறியா கட்டாயம் இங்க தசமாக நான் கேட்கவே மாட்டேன். நீ அந்த சர்ச்சுக்கு உண்மையா கொடுங்க. அல்லேலூயா. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஆகாரம் எங்க கிடைக்குது? அந்த சபையில ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ சாப்பிடுற, நீ அந்த சர்ச்ச அந்த தரிசனத்தோட நீ ஒட்டிக்கொள். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்ற மனப்பூர்வமா கொடுக்கிற இடத்துல வாங்கு. கொடுக்காத இதை எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ இதை வச்சு அப்படியே அரண்மனை கட்டில போறோம் அப்படி பண்ணி இல்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, 1 வருஷம் கஷ்டமா ஆட்டையை போட்டு வாழ்ந்து பாருங்க, அது 1 ரூபா கூட நமக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் உண்மையாவே ஏன் நான் சொல்றேன். பிறகுதான் கற்றுக்கொண்டேன். பைபிள் காலேஜ் சேர்ந்ததுல இருந்து அப்பா அனுப்புற காசுல முதல்ல 4 வாரம் சபைக்கு எடுத்து வந்தேன். 4 வாரம் வெள்ளிக்கிழமை முட்டி சும்மா பிரேயர் நடக்கும். தேசத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்காக சொல்லிப்போம். எவ்ரி ஃப்ரைடே சாப்பாட்டுக்கு முன்னாடி 20 நிமிஷம் அந்த ஜெபம் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்து நான் ஸ்டேட்டை பத்தி பிரசன்டேஷன் போடுவோம். நான் மிசோரம், மேகாலயா, நான் சத்தீஸ்கர், என் நாடு என் மாநிலம் இருக்குது, ஜோமனன் அந்த பிரேயர்ல காணிக்கை எடுப்பாங்க. அந்த காரியத்துக்காக விளப்போம். எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் செலவு பண்ணேன். ஒரு பழக்கப்படுத்துறேன். கர்த்தர் எனக்கு போதுமானவனாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சியா சொல்ல முடியும். ஒரு தடவை மிஷன் ட்ரிப் போகணும். ஃபர்ஸ்ட் இயர் லீவ்ல, செகண்ட் இயர் லீவ்ல நார்த் இந்தியா மகாராஷ்டிரா காலேஜுக்கு அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். எங்க அப்பா மிஷன் ட்ரிப் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்த காசை காலேஜுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா காலேஜில் நான் 2 வீலர் வச்சிருந்தேன், ஜெராக்ஸ் எடுப்பேன். அங்கே 60 பேர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் ஒரு 40 பேர் 45 பேர் படித்தோம். அதில் 15 பேர் வீட்டில் இருந்து ஒன்றும் அனுப்ப மாட்டாங்க. பாஸ்டர் சப்போர்ட் இருக்காரு, சபை சப்போர்ட் இருக்காரு. அவன் போய் ஜெராக்ஸ் கொடு எப்படி கேட்க முடியும்? கேட்டு பார்ப்பேன். 2 தடவை கொடுக்கல, நாமளே போட்டுருவோம். காலேஜ் வேலைக்கு போகும்போது ஒரு நாளும் நீ போய் டீச்சர்ஸ் கேட்டு பாருங்க. 3 வருஷமோ காலேஜ் வண்டி ஓட்டேன், பெட்ரோல் காசு கொடுங்க கேட்டதே இல்லை. ஆனால் 2 இயர்ஸ் என் வாகனத்தை ஏற்றி இருக்கிறேன். காசு எல்லாம் காலியாக போச்சு. அடுத்த வாரம் மிஷன் போகணும். என்ன ஒரு கிருபை பாருங்க. ஒரு தேவ பிள்ளை எங்க காலேஜை ஒரு விசிட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க விசுவாசம் கிடையாது, எங்க அப்பாவுக்கு அறிமுகமானவர்கள் வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டு அந்த டைம்ல நாமே அவங்கள போய் பார்த்து திடீர்னு ஒரு மெஸ்ஸில் அந்த டைனிங் ஹாலில் பார்க்குறேன். பேசலாம், நல்லா இருக்கீங்க, படிக்கிறீங்களா, சந்தோஷம், விசிட் பண்ண வந்தேன். அவ்வளோதான் போயிட்டாங்க. கிளம்புறதுக்கு வந்தது நாள் மாலையில கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி, உங்களை மீட் பண்ணணும், நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வாங்க. போனேன். என் மிஷன் இருக்கு, நான் எவ்வளோ ரூபா எதிர்பார்க்கணும்
அவ்வளவும் கவர்ல வச்சு எனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் என் அப்பாட்ட கேட்டாலும் கொடுப்பாருங்க. நீ போடா விசுவாசத்துல போ, கொடுத்த செலவழிச்சு அப்படிப்பட்ட நான் திட்டுகிற தகப்பன் அல்ல. ஆனாலும் என் பிள்ளை எனக்கு உண்மையா கொடுத்தான்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி பரம தகப்பன் எனக்கு கொடுத்தா. அல்லேலூயா. இது இட் இஸ் நாட் அபவுட் யுவர் வாலெட், இட்ஸ் அபவுட் யுவர் ஹார்ட். இது உங்க இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து எப்படி கொடுக்கணும்? மத்தேயு 12:17 ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை உங்க டாக்ஸ்ல நீங்க திருடி நீங்க காணிக்க கொடுக்காதீங்க. நீங்க செலுத்த வேண்டிய வரிகளை உண்மையா இல்ல பாஸ்டர் கரண்ட் பில் கட்டணும், பீஸ் கறியில புடிங்கிட்டு போயிடுவான், ஆனா பாருங்க சர்ச்சுக்கு கொடுக்கணும் அப்படி விசனப்பட்டீங்க. நீங்க கட்ட வேண்டியதை உண்மையா கட்டுங்க. ஃபீஸ் கட்டணுமா உண்மையா கட்டுங்க. அதே போல ஆண்டவர் சொல்றாரு அதே வசனத்துல, நீ தேவனுக்குரியதையும் தேவனுக்கு செலுத்து. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுங்க. செகண்ட் ஆஸ்பெக்ட், உண்மையாய் கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவரே உண்மையா கொடுங்க. ஆமென். நீங்க இந்த 2 hours கூட உண்மையா கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு இந்த 1.5 மணி நேரம் ஆராதனை 11 o'clock நான் முடிக்க போறேன். 9:30 to 11 என் உண்மையா என் நேரத்தை தரேன் ஆண்டவரே. என் காணிக்கை நான் உண்மையா தரேன் ஆண்டவரே. ஆமென். அதே போல இருதயத்தை வர்ஷிப்ல உண்மையா நாம ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்து பாருங்க. கர்த்தர் நம்மை அதை அங்கீகரிப்பா. வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பெற்றோர்கள் நீங்க காசு வாங்குறீங்களா, ஒரு பாக்கெட் மணில இருந்து ஒரு ஒயிட் கவர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்பயே கவர் வாங்கி கொடுத்து பழகுங்க. ஆமென். நான் எப்பயுமே வச்சிருப்பேன். எதுக்கு பாஸ்டர் நீங்க வாங்கதானே செய்வீங்க? இல்ல நாங்களும் கொடுப்போம். ஆமா, கல்யாணம் வீட்டுக்கு கூட பாஸ்டர் திரும்பி பார்ப்பாங்க, ஐயா கவர் இருக்கா, இந்த ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். எப்பயுமே வச்சிருப்பேன், யாருக்காவது கொடுக்கலாம் நமக்கும். ஆமா, எப்பயுமே கவர் வீட்டுல வச்சிருங்க. எதுக்கு? பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உனக்கு 1000 ரூபாய் பாக்கெட் பண்ணி கொடுத்தா அது ஒரு 100 ரூபாயை சேர்த்து வை. உனக்கு உண்டான எப்பயாவது கிடைக்கிறதுல தசமமாக கூட இல்லை, உனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்து பணத்தை கற்றுக் கொடுங்க. 1500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா உங்க பிள்ளை 150 ரூபாய் தேவனுக்கு என்று கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சபைக்கு கொடுங்க. நீங்க என்ன கேட்கறது நீங்க நினைக்க கூட படையிங்க ஒழித்து கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. ஆனா தசம பாகம் என்பது ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பண்டக சாலையில் விதைக்கப்பட வேண்டும். மற்ற காரியங்களை உற்சாகமா நீங்க வேற எங்கேயாவது கொடுக்கலாம். கொடுக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, உற்சாகமா கொடுக்கணும், உண்மையாய் கொடுக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது 2 கொரிந்தியர் 8:2 மக்கதோனியா சபையாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் எப்படி கொடுத்தாங்கன்னா உதாரத்துவமா கொடுத்தாங்க. ஜெனரஸ் ஹார்ட் இல்ல, ஜெனராசிட்டின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்கன்னு என்னோட பாஸ்டர் சொல்லியிருந்தார். ஒரு கப்புள் அதை நடத்துறாங்க. எப்படி ஜெனரஸா இருக்கணும், எவ்வளவு பாருங்களேன். ஸோ இந்த ஜெனராசிட்டி அப்படிங்கிறத உதாரத்துவமாய் கொடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய கிருபாங்க. நம்ம கொடுக்கறதுல உதாரணத்துவமாய் கொடுக்கணும். பிசினித்தனம் பண்ணி கஞ்சத்தனம் பண்ணி அல்ல, மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உதாரணத்துவமாய் கர்த்தருக்கு கொடுப்போம். அதுவும் ஆராதனையின் ஒரு பகுதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த ஆராதனையில் எது முக்கியம்? யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்கே கர்த்தர் மெசேஜ் டைம் குறித்து வசனம் இங்க சொல்லுது, கவனமா கேளு. எப்படி கேட்கணுமா? கவனமா. எத்தனை கவனமா கேட்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழு அரைக்குறை இதயத்தோட அல்ல. பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் நேரம், ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் தேவ வசனத்தை நான் எப்படி கேட்கணும்? கவனமா கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, வியாதிகள் உனக்கு வரப்பண்ணு, ஒரு பரிகாரியா இருப்பேன். வியாதி மட்டுமா, பல பிரச்சனைகள் இந்த வார நாட்கள்ல சந்திக்க போகிறோம். பல போராட்டங்கள் நம்மளை எதிர்த்து நோக்கி வருவதற்கு ஆயத்தமா இருக்குது. சாத்தா ஒரு செயல் எச்சரிக்கிற சிங்கம் போல இவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு. ஆமென். மத்தேயு 13:15 வாசிங்க. மத்தேயு 13:15 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு. பாத்தீங்களா? ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு. அவர்கள் காது எப்படி கேக்குதா? மந்தமா கேக்குது. டீச்சர் பாத்தீங்களா, பாடம் எடுக்கும் போது திடீர்னு சாப்பி செய்வது எழுவாங்க.
இப்பெல்லாம் எடுத்தா நம்ம மேல கேச போட்டுருவோம்ல. ஆமா, ஸ்தோத்திரம். என்ன வேணாலும் பண்ணுவாங்க வீட்டுல. மேட்ச் பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? போன வாரம் என் பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வரா, நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். வெளியே வரும்போது கூட படிக்கிற ஒரு பையன் ஏதோ டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பேக் வச்சு ஏதோ அடிச்சுட்டா போல. அந்த இவங்களெல்லாம் கடைசியை கூப்பிட வரும்போது ஒரு ஹாலில் உட்கார வச்சுருப்பாங்க. அங்கே இருந்து அனுப்புவாங்க, பேரண்ட்ஸ் யார் வராங்கன்னு பார்த்துப்பாங்க. உடனே வழி அவங்க டேடி ஏதோ பேர் சொன்னா, பிரதீப்பா. யார் உடனே அடிச்சா? யார் லஞ்ச் பாக்ஸ் வச்சு அடிச்சது? ரொம்ப வெக்கம் வந்துருச்சு. ஏதோ சொன்னா, பிரதீப்பா. டேடி அடிச்சா டேடி. சிரிச்சா. என்னடா அடிச்சா அதைத்தானே செய்யணும். கொஞ்சம் தாண்டி வண்டியிலாம் ஏறணும். அப்படியே வீட்டுக்கு வந்தா, வீட்டு வரைக்கும் நார்மலா இருந்தா. பிறகு எங்க அம்மா பார்த்து அடிச்சா என்ன சிரிச்சா அதே கான்செப்ட் எங்க ரெப்பி ஆயிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி அவங்க முட்டா வாங்கிடுவாங்க. இந்த மேடம் இதை குழம்பு வச்சுக்கணும், நமக்கு வேலை போயிடும். கவனிகள் என்ன செய்வாங்க? நான் படிக்கும்போது டஸ்டர் தூக்கி செய்வாங்க. இப்போ அவ்வளோதான், டஸ்டர் செஞ்சு நம்ம வேலையும் நம்ம எரிஞ்சிடலாம். பிறகு காலேஜில் மார்க்கர் வச்சு எதுக்கு அந்த அட்டென்ஷன் எப்படி ஆயிடும்? இப்படியே உட்காந்து மந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கான். காலையிலே 45 இட்லி திருட்டு வந்தா எப்படி அங்கே பெருசாக டீச்சிங் உள்ள போகும் இல்லை? நான் பைபிள் காலேஜில் டிவோர்ஷன் இருக்கும்போது கேட்பேன், நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு. ஏன்னா அரை மணி நேரம் டிவோர்ஷன் 9 to 10, 9:30 மணிக்கே கண் அடியே போச்சுன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு காலையில பொங்கல் அப்படிங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க பாஸ்டர் கரெக்டா தீர்க்கதரிசனம் சொல்றாரு அப்படின்னு. சார் கேட்பேனா இல்லையா? அவங்க வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், நீங்க பொங்கலா அப்படிமே எப்படி பாஸ்டர் கரெக்டா சொல்றீங்க? ஒரு கண்ணை பார்த்தாலே தெரியுதுப்பா, இவங்க நல்ல பையங்க. பொதுவா சொல்றேன். அப்படி மந்தமா கேட்கிறாங்களா? ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல? இவங்க இருந்த அவங்க காது எப்படி இருக்குது? மந்தமா கேட்டு கண்களை மூடிக்கொள்கிறார்கள். வர்ஷிப் டைம்ல கண்ணை திறந்துட்டு மெசேஜ் டைம்ல கண்ணை மூடிக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு 2வது ஆராதனையில தான் வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி உள்டாவான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மெசேஜ் டைம்ல பைபிள் படிப்பாங்க தெரியுமா? அது ஒரு அசுத்தம். வீட்டுல 7-6 நாள் நம்ம முன்னாடி இருக்க திறக்கவே மாட்டான். இங்க நம்ம ஒரு திருப்பி கொள்வோம். நாளைக்கு நம்ம 39 நம்ம 3வது பாயிண்ட் போயிருப்போம். இப்ப 7வது வருஷம் படிச்சு எவ்வளவு அழகா. சில நாள் சென்ற பின் அவன் எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு. இது ஒரு வர்ஷிப் பண்ணும்போது என் கண்ணு கத்தரை மூடி இருதை அவரோட கனெக்ட் பண்ணுது. பிரசங்க நேரத்துல கண்களை திறந்து என் செவி கத்தரை கேட்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் பேசல, எதை கேட்கிறீங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கே முழு இதயத்தோட கவனமா கேட்டா வசனத்தின்படி உங்க லைஃப் டியூன் ஆகும். You will walk according to His ways, not your ways. அது முடிவில் நமக்கு ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். பாத்தீங்களா? நீங்க சந்தோஷமா ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கிட்டீங்களே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடுத்த ஸ்டெப் வந்துறீங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு நீங்க ஒரு நிலையில இருக்கிறீங்க. உங்க ஜெப வாழ்க்கையில உங்க கொடுக்கறதுல, வேதம் வாசிக்கிறதுல நீங்க தேவ வசனத்தை அப்படியே கேட்டீங்கன்னு வைங்களேன். இது ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீச் அல்ல, இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த உசுப்பேத்துறதுக்காக அப்படின்னா 5 நிமிஷம் தான் இருக்கும். அது இது வசனம். இந்த வசனத்துல சந்தோஷமா இது எனக்கு பிரசங்க நேரத்தில் இது அவங்களுக்கு, நாமே மனைவியா இருந்தா இது கணவனுக்கு, கணவன் வந்து உண்மையா பேசணும் பாஸ்டர், உண்மையே இல்லை வாழ்க்கை. தூங்கும்போது சட்டையில இருக்கிற 500 ரூபாய் எடுத்து அவங்க அம்மா கணக்கு வச்சிருக்காங்க. நான் எப்படி இருக்கேன்? அல்லேலூயா. நான் உண்மையா 42 வருஷம் மறந்து போன எல்லாம் செய்யலீங்க. கத்தர் நான் உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு 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 ஸ்பிரிச்சுவல் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுல இருந்து நம்ம எழுதணும். அல்லேலூயா. ஒரு பெற்றோரா இருந்தா நினைப்போம், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு பிரயோஜனமா இருக்கும். கத்தர் நான் ஜெர்மனிக்கு வந்தேன் இந்த காரியத்தை குறித்து பேசுறார். சந்தோஷம். அது நீங்க ஒரு பெற்றோர் என்கிற ஸ்தானத்துல. மற்றபடி நானா இருந்தாலும் இந்த வசனத்தை பேசும் பொழுது தேவன் என்னை ஒரு கருவியாக தான் பயன்படுத்துறாருடைய, நான் எனக்கு விதிவிலக்கு அல்ல. நானும் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம். ஆகவே எப்படி ஏற்றுக்கொள்ள வசனத்தை சந்தோஷமா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமே. கை கொடுத்து சொல்லுங்க. நீ கோவிக்காம போங்க. ஆமே. எப்படி போனோம்? எனக்கு கர்த்தர் சொல்றேன். ஆமே. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். டீச்சர் எதுக்கு கண்டிக்கிறாங்க நம்மள? ஆசான் எதுக்கு கண்டிக்கிறார்? குரு எதுக்கு கண்டிக்கிறார்? கண்டிப்பதால் அவருக்கு ஏதாவது திருப்தியா இல்ல.
நாம் அவருடைய வழிகள் நடக்கணும். இப்ப இந்த வசனம் என்னை கண்டிக்குதுன்னா இந்த வசனம் என்னை கர்த்தர் வழிக்கு என்னைய கொண்டு வருது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், ஆமென், ஆயத்தம் நமக்கு வேணும். ப்ரிப்பரேஷன் இல்லாம தேவனிடத்துல நல்ல பலி செலுத்த முடியும். ஆபிரகாம் மோரியா தேசத்தில் உள்ள மலைக்கு போகும் பொழுது மலையில போயிட்டு வந்துட்டு திரும்ப விறகு எடுக்க வரக்கூடாதுல்ல, அதனால எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு போறார். விறகு வேணும், ஆமென், எல்லாம் வேணும். பலி பொருள் இவனுக்கு தெரியும், மகனுக்கு தெரியாது. அதையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் போறான். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஈசாவை விட்டுட்டு வந்து ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஆண்டவரை ஏமாத்தலன்னு பார்ப்போம். அதனால கோச்சுக்கிறாங்க, ரொம்ப கால் வலிக்குது. இதே மோரியா மலையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 நாள் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 4ஆவது நாள்ல வீட்டுக்கு போயிருவேன் ஆண்டவரே. அதுக்குள்ள ஆண்டவரே மறந்துடுவாரு. போய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல, மனமா நமக்கு செய்யறதுக்கு மனம் மாற மாட்டார். அவர் நம்ம இடத்துல செய்ய சொன்னதையும் மறந்து போக மாட்டார். ஆகவே என்ன செய்யறாரு? ஆயத்தத்தோட போற ஃபுல் ப்ரிப்பரேஷன். அத்தனை 34:2 மோசே என்ன சொல்றாரு? நீ ஆயத்தமாய் வந்துட்டு மேல வந்துட்டு எனக்கு தண்ணி பாட்டில் வச்சுட்டு வந்தேன், சாவிய அதுலயே வச்சுட்டு இருந்தேன், எதுக்குங்க கூட்டினீங்க? இன்க்ளூடிங் என்ன சாவிய வண்டியிலே காலையில பாத்துருக்கீங்களா? எல்லா வீட்லயும் சண்டை வரும். அந்த சண்டை வராத ஆளுங்க நல்ல ஆத்மாவே கிடையாது. என்ன சண்டை? சாவிய வச்சுட்டு நான்லாம் வீட்டுல அமர்க்கலாம் முடியல. என் மனைவியும் சொல்றது, எங்க அம்மாவை சொல்றது, கடைசியில என் மனைவி வந்து எப்படி பார்க்காம பண்ண எனக்கு தெரியல. வெக்கமா ஏன்டா இந்த சவுண்ட விட்டோம் அப்படி இல்ல, எல்லாத்தையும் எடுத்து உழைச்சு போட்டு எல்லாம் ஒழுங்கா வைக்கிறது இல்லையா அப்படி இப்படி நம்ம கட்டிட்டு கடைசியில் வந்து நம்ம டவுசர் பைக்ல என்ன செய்யணும்? கடைசியில் நம்ம வண்டியிலே தான் இருக்கும். இவ்வளவு கத்திட்டு இன்னொரு வண்டி எடுத்துட்டு போவோம். அண்ணே வண்டி சாவி அம்மா வண்டி எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா வண்டியில் இருக்கும். ஆயத்தம் வேணுங்க. மோசே கரெக்டா சொல்றாரு, சும்மா மேல வந்துட்டுலாம் இறங்கி போகலன்னு. நீ இறங்கி போகும்போதே மகிமையோட இறங்கி போகணும். ஹல்லேலூயா. சர்ச் வரும்போது ஆயத்தத்தோட ப்ரிப்பரேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் சொல்லுங்க. சுத்த இருதயம் வேணும், உங்களுடைய இதயத்தோட நீங்க வந்து ஆராதிக்கணும். மற்ற காரியங்கள் பிசிக்கலி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு மேலே போன் பயன்படுத்தாதிருங்கள் என்று நாகரிகமா சொன்னா இது உரைக்காது. போனை நோண்டாதீங்க அப்படின்னு சொன்னதை பட் உரைக்கும். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்லலாம்? பெரியவங்களுக்கு கூட சொல்ல வேண்டியது. நம்ம சிறுமிகள், சிறுவர்கள், வாலிபர்கள் சனிக்கிழமை 9 மணிக்கு ஒரு எழுப்புதல் வரும். ஏன் தெரியுமா? ஸ்கூல் இல்லையில அடுத்த நாள் இருக்கு. அதனால அப்படி கேட்டா படிக்கிறதுதான் பார்க்கணும். எப்போ நீ கணிதம் மேல ராமானுஜம் நீ படிச்சு நீ ஃபார்முலா கண்டுபிடிச்சு நாட்டை திருத்த போற? நோ. சனிக்கிழமை உங்க பிள்ளை எவ்வளவு படிக்கிறதா இருந்தாலும், ஸ்தோத்திரம், திங்கட்கிழமை அவர்களுக்கு போர்டு எக்ஸாமா இருந்தாலும் போன் கிடையாது. 9 மணிக்கு மேல உட்கார்ந்து வேணா படி. ஆமே, ஏன்னா மைண்ட் அளவில் நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸ்லீப் ஃபார் டு கோ டு பெட். 10 மணிக்காவது படுக்க போயிருங்க. வேலைக்கு வந்து நீங்க லேட்டா படுக்கலாம். செகண்ட் சர்வீஸ் தான் வரீங்க, கொஞ்சம் நம்ம தாமதமா எழுந்தாலும் முந்தன் நாளை ஆயத்தப்படுங்க. நான் நாளைக்கு என்ன ஆடை அணியணும், நாளைக்கு போறதுக்கு வயிற்றுல பெட்ரோல் இருக்குதா, வாகனம் சரியா இருக்குதா, பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேனா, ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வைங்களேன். இங்க பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. முடிக்க போற ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை பாருங்க. இவன் காயின் வந்து அப்படியே போற போக்குல சில ஊசி போடுறது காய்கறி தூக்கி கொண்டான். இவன் என்ன பண்றான் பாருங்களேன். நம்ம இந்த பிக்சரைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 1000 ஆடு இருக்கு ஆபேலுக்கு. அந்த 1000த்துல தலையீற்றுகள்னு சிறந்ததை பிரிச்சு எடுக்கிறான். ஒரு 100 ஆடு, ஒரு 10 ஆடை கர்த்தருக்கு செலுத்தணும்னா அதுல 90 ரிஜெக்ட் பண்ணது எவ்வளவு கஷ்டம். இப்ப நம்ம அப்படியே மந்தைக்குள்ள வந்துருங்க. மைண்ட் அளவுல மந்தையில் எப்படி இருக்கும் ஆடு? ப்ளீஸ் கம், என்னை தூக்கி போங்க, கொல்லத்தான போறீங்க, நான் வர்றேன். எந்த ஆடா சொல்லுவோம்? எவ்வளவு நேசித்து வளர்த்த ஆடா இருந்தாலும் எப்படி பார்ப்போம்? நீங்க கடையிலே பாருங்களேன், கோழி கடைக்காரர் அங்கதான் இருக்காரு. அவர் நிற்கும் போது அந்த கோழி கொள்ள மாட்டேங்குது. ஆனா நம்ம போன உடனே சொல்லுது, என்னை கொள்றதுனே வந்த கொலகார பாவி. நம்ம போன உடனே அவர் அங்க போறாரா? அது வரைக்கும் அமைதியா இருக்கிற கோழிக்கு ஒடிச்சு 2 ரெக்கையும் பிடிச்சு ஒரு கோடை போட்டு நான் அதை மூணு பார்ப்பேன். அப்படியாவது நான் வெஜிடேரியன் ஒரு வெறும் வாரத்துக்கு ஆமாங்க. இந்த வாரம் கூட நான் எப்படி உலகம் பாருங்க, முழுசாவது கொள்ளதாமல அறுத்து ஒரு இதுக்குள்ள போட்டு மட சுத்துது.
ரெக்கையெல்லாம் பிடுங்கி அந்த கோழி வந்து விழுந்து பார்க்க பாவம். அப்படி என்னைக்குனால எமோஷனல் ஆக்கினாலும் வீட்டுக்கு வந்து ஒருவேளை ஒரு டைம் அதை அவாய்ட் பண்ணிடுவோம். சாயங்காலம் எல்லாரும் சட்டியில ஊற்றி தீக்கணும். சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்த்துக்கணும். வெஜிடேரியன் இருக்கவங்க கேட்பேன், பாஸ்டர் எப்படி நீங்க வெஜிடேரியன் மாறுங்க? பாஸ்டர் திடீர்னு ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னேன், மத்திய வாசிட்டு அங்கே துஷ்ட மிருகங்கள் ஆண்டவர் பேர் எடுத்து படிக்கும் போதே விருப்பம் வந்துருச்சு. அடுத்து 4 வருஷம் அவர் நான்வெஜ் சாப்பிடுவேன். மைக்கே கொண்டு பண்ணுறது அவர் பாருங்க குழம்பு கூட ஊற்ற மாட்டாரு. சரி பீஸா சாப்பிடு பாஸ்டர், சாம்பார் எதுவும் வைக்கல, ஊழியக்கார கொடுத்துல 2 மாசத்துக்கு ஒருக்க வர்றீங்க, சிக்கன் போடுங்க, ரசம் இருக்கு இல்லையா அது போதும். இப்படிப்பட்ட தியாகிகளை எல்லாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. என்ன பாக்குறோம்? ஆடு வந்து உங்க தலைய கொடுக்காதீங்க, கூட்டிட்டு போகணும், ஓடுங்க ஓடும் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுங்களா, இப்படியே போவோம். அன்னைக்கு தீபாவளி நெருங்குதா, ஆடு கொழுங்குதா, தலையில என்ன உழ போகுது பார்த்துருக்கீங்களா? தீபாவளிக்கு முந்தின ரோட்ல போக முடியுமா? 15 ஆடை அப்படி வச்சுட்டு போவோம். போன நம்ம சர்ச்சில் ஒரு தடவை எங்க அப்பா ஆட்டுக்கறி சாப்பாடு போட்டாங்க. முதல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேன். அப்ப தேவதாஸ் மாவெல்லாம் இருந்தாங்க. 4 ஆடை பிடிச்சி எங்க வீடு, என் வீட்டுக்கு இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ், 4 ஆடை ஒவ்வொரு அந்த மர கூரையில கட்டி வச்சு பேசியலக்காவெல்லாம் அந்த ஞாபகம் விஜய்கள்லாம் இப்படி வச்சு எனக்கு சாப்பாடு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா சிங்கப்பூர் போயிட்டு வந்தோடனே சர்ச்சில் எல்லாரும் இருந்தது சாப்பாடு. அந்த ஆடை அறுக்க போனாங்கன்னே நம்ம பார்த்துட்டா பயந்துருவோம்னு எங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கதை அடைச்சாங்க. என்னைக்காவது திறந்து விட்டு தான் வெஜிடேரியன் இருந்திருக்கோம். நாங்களும் எட்டி பார்த்தா எங்களுக்கு தெரியல. அதை கொள்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இலைத்தலைகள்லாம் எடுத்து பாட்டு பாடுறோம். பலோகமே என் சொந்த ஒரு நேரத்தில் கொல்லப்படலை அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆடு தலையை கொடுக்காது ஓடும். 1000 ஆடுகளில் 100 தெரிந்தெடுத்தான்னா ஆயத்தப்பட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்ல வரேன். He prepared for that question. He prepared for that sacrifice. சும்மா போற போகல என்னத்தையோ வேண்டாங்க, சனிக்கிழமை ஆயத்தப்படுங்க, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அதுல 100 எடுத்து அதுலயும் fat portions of the herds கொழுமையா சிறப்பா நல்லா பார்த்தா இதான் கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்து சிறப்புன்னு எதுவுமே கிடையாது. அவுட் ஆஃப் தட் பெஸ்டானதை எடுத்துட்டு வந்து கொண்டு வர்றாங்க. காயின் இருக்காங்க, இவன் ஆராதனைக்கு ஆயத்தப்படல. நேரம் இல்லையா? இங்கே பார்க்க 8ஆம் வசனத்தை படிக்காதே 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் நீங்க இதை படிக்கும்போது ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு. உடனே கொண்டான். உடனே கொள்ள பலிபீடத்துக்கு பக்கத்துல வச்சு முகநாடி வேறு விட்டது. இந்த கோவம் அப்படியே கொப்பளிக்கிறதுக்கு இடம் கொடுத்து ஆங்கர் உள்ள போய் டைம் கொடுத்து உட்காந்து ஸ்கெட்ச் போடுறான். எப்படி கொலை பண்ணலாம், திட்டம் பண்றான், ப்ரிப்பரேஷன் பண்றான். சும்மா கொல்ல முடியுமா? அவனும் இவனுக்கு சகோதரன் தானே, ஈக்குவலா இருப்பானே. திரும்ப கொல்ல மாட்டானா, ஓடிடுவான்ல. எப்படி இவனை லாக் பண்ணி ஒரே போர்ல போடணும்னு உட்கார்ந்து கொலை செய்வதற்கு இவனை வயல்வெளியில எந்த ஏரியா கூட்டு போலாம், ஒரே போட போட்டு எப்படி கொள்ளலாம், எந்த கொலையாவது திடீரென்று நடப்பதில்லை. மேக்சிமம் திட்டமிட்டு செய்கிறான். ஆனா அந்த ஆவேல் பாருங்க, என் சுத்த இதயமா போனா தேவனை ஆராதிப்பதற்கு ப்ரிப்பேர் பண்றான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலைகளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆராதனைக்கு ப்ரிப்பரேஷன் இல்லாம வராதீங்க. அதனாலதான் சொல்ற மெசேஜ் கேட்க கவனமா கேட்க முடியும்னா, ஒருவேளை டிஸ்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க ஒரு சின்ன டைரியோ ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வசனத்தோட சேர்ந்து பயணிங்க. ஆயத்தத்தோட வாங்க, கர்த்தருக்கு கொடுக்க ஆராதிக்க. இந்த வருஷத்துக்கு டயர்டா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோங்க. வீட்டுல நல்ல ரெஸ்ட் எடுத்து பிரிஸ்கா வாங்க. கல்யாணம் வீட்டுக்கு எப்படி போவோம்? இருக்கிறதே சாதாரண ஆடை ஊத்தி அப்படியே போவோமா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கை கால் உடைச்சு மாவு கட்டு போட்டுதான் எப்படி நடப்போம்? கஷ்டப்பட்டு அப்படி நேரம் நடப்போம். ஏதோ கொஞ்சம் இதான் நடந்தா என்ன செஞ்சுருவாங்க? சேர போட்டு உட்காருங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம்னு. கடைசியில் மூளையில உட்கார வச்சுன்னா அவன் பாயசம் வராது. அதனால அப்படியே மேக்கப் பண்ணிட்டு ஜம்முன்னு நடப்போம். என்ன ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போய் படுத்து வீட்டுங்க வந்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடமாக்கும். ஆராதனை எப்படிதான்? ஹல்லேலூயா. எனக்கு என்ன காரியம் இருந்தாலும் அவைகள் அல்ல, நான் தேவ பிரசனத்தை கனப்படுத்துகிறேன். ஆமென் சொல்லுவோமா? பார்த்தீங்களா, கொலை பண்றதுக்கு இருக்கிற ஆயத்தம் நீ ஆராதனைக்கு வரும்பொழுது பண்ணியிருந்தீங்கன்னா உன்னுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்திருப்பா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இந்த காலைகளில் கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அடுத்து ஒரே ஒரு கால், இவரைய 11:4 பார்க்கிறோம்.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். உங்க வர்ஷிப்ல விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? விசுவாசம் இருந்தா அங்கே விசுவாசத்தின் கிரியை இருக்கும். ஆராதனைக்கு வர்றதில்லை. என்ன விசுவாசம்? இன்றைக்கு தேவனுக்கு என்று செலுத்த போகிறேன், தேவனுக்கு என்ற நேரத்தை கொடுக்க போறேன், அவரோட இருக்க போறேன். போகும்பொழுது என்னை எட்டி அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் மாமனார் வீட்டுக்கு இந்த வாரம் ஊழியத்துக்கு போகணும்னு பேசிட்டு இருக்கும் போது, ஸ்தோத்திரம், ஆமென், இந்த கோயில்பட்டிக்கு ஊழியத்துக்கு போனதில்லை, அந்த பாஸ்டர் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் இருந்துச்சு. என் மனைவிட்ட சொன்னேன், ஏப்பா ஸ்வீட் வாங்க வேண்டியதில்லை, கடலை மிட்டாய் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு கூட என் மகன் அந்த பாக்கெட்டை உடைச்சிட்டான். மாமனார் வீட்டுக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டாம், எனக்கு ஏன் தூக்கி போயிடலான்னு பார்த்தா, சரி அப்படியே பேசிக்கிட்டு அவங்களையும் அப்படியே ஏமாத்தி வீடு வரைக்கும் போயிட்டு, ஐயோ ஆப்பிள் கடையை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு நாளும் அவங்க வீட்டுல இருந்து சரி கிளம்பிட்டாங்க போட்டு நடக்க மாட்டாங்க, தக்காளிலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் கேட்பேன், சிவகாசன் தக்காளி கூட இல்லைம்மா, கருவேப்பிலாம் வாங்கி கொடுத்து விடுவாங்க. ஏன்? அதுதான். அப்ப தேவாதி தேவன் அப்பா வீட்டுல இருந்து நம்ம போகும்பொழுது தேவைகளை கொடுத்து நம்மளை அனுப்புவார். அதை நம்ம வாங்கிக்கிற முடியும். ஆனாலும் நேசத்தை நிமித்தம், பாசத்தை நிமித்தம் அன்பை அள்ளி தட்டி போகும் பொழுது என்னை நிறைவாய் அனுப்புவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஆராதனைக்கு வரும்போது இருந்துச்சு வைங்களேன், அடுத்த வாரம் ஆராதனையின் மகிமையா இருக்கும். அடுத்த வாரம் ஆராதனை எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். நீங்க எந்த ஆராதனைக்கு வர்றீங்களோ, ஃபர்ஸ்ட்டுக்கோ செகண்டுக்கோ, ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக வாங்க, ஆயத்தத்தோட வாங்க. ஸ்பிரிச்சுவலி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. சுத்தத்தோட வசனத்தை கேட்டு ஆராதிச்சு உங்க பந்தியில பங்கு பெற்று நான் இங்க இருந்து புறப்பட்டு போகும் பொழுது, ஆமே, அழித்தும் விதையை சுமந்து கொண்டுகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அவன் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது கெம்பீரமா ஹல்லேலூயா கண்ணீரோடு நான் ஆயத்தப்படுவேன். எவ்வளவு அவன் வளர்த்த ஆடு, அவனுடைய பிரயாசம், அவன் மேல அவனுடைய காரியத்தை கொண்டு வந்து இது கர்த்தருக்கு என்று உற்சாகமாக கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவன் மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம பார்வையில் ஆபேல் செத்துட்டாங்க, ஆனா கர்த்தர் பார்வையில அவன் இன்னும் அவனுடைய பலி மேன்மையானது. அல்லேலூயா. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அப்படிப்பட்ட ஆராதனையா ஒவ்வொரு வாரமும் இருக்கணுங்க, ஒவ்வொரு நாளும் இருக்கணும். எழுதியிருந்து தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே, ஸ்தோத்திர ராஜா. எல்லாம் கேட்பீங்க. ஆண்டவரே, முழு இதயத்தோடு நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆபேலை போல என் பலி இருக்கட்டும்.